தேவன் சொன்னதை சொல்கிற நேரத்தில் சரியாக அவர் செஞ்சிருவார். அதனால் நீங்கள் இப்போவே சந்தோஷமாக இருக்கலாம். இன்னைக்கு நைட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம சந்தோஷம் எப்போ ஆரம்பிக்குது? அதான் கேள்வி. ஐஸ்வர்யம் வந்த பிறகு அல்ல. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, அதனால தான் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற. எங்களுடைய சந்தோஷம் ஐஸ்வர்யம் வந்ததுக்கு அப்புறம் இல்லைப்பா. ஐஸ்வர்யம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். எங்களுடைய திருப்தி ஐஸ்வர்யத்தில் அல்ல, ஆவியானவரோடு இருக்கிறது. எவ்வளவு சீக்கிரமாய் உன்னுடைய மனது தேவனுடைய வார்த்தைக்கு ஃப்ளெக்சிபிளா மாறுதோ அவ்வளவு சீக்கிரமாய் தேவனுடைய மிகப்பெரிய திட்டங்கள், the huge plans, huge blessings, the super abundant blessing உங்க வாழ்க்கைக்குள்ள சரமா இறங்குது. இந்த ஏற்ற காலம் என்பது கேலண்டரோடு இணைக்கப்பட்டது அல்ல, உங்கள் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது. கேலண்டரோடு இணைக்கப்பட்டதை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது என்றால் இந்த ஏற்ற காலத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள கையை தட்டுங்க ஒரு தவறு. ஆமென். ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்குள்ளே போறது. புரியுதா நான் சொல்றது? ஆமா, ஒரு லெவல் ஆஃப் பிளெஸிங்ல இருந்து இன்னொரு லெவல் ஆஃப் பிளெஸிங்க்கு உங்க லைஃப் ஸ்டைலே மாறுவது. கையை தட்டுங்க சாரே. Okay, anything if it leads you out of the rest teaching, or if you run out of restlessness, that is not grace teaching. Whatever it may be, எந்த செய்தியாக இருந்தாலும் உங்களை இளைப்பாறுதலில் இருந்து உங்களை படபடப்பிற்கு நடத்தி செல்லும் என்றால் அந்த செய்தி தேவனால் கொடுக்கப்படுகிற செய்தி அல்ல. கரங்களை தட்டி. எந்த ஒரு செய்தியும் உங்கள் இளைப்பாறுதலை உங்களிடத்திலிருந்து பிரிக்கும் என்றால் இது தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி அல்ல. எழுப்புதல் 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 அப்படின்ட்டு இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்ட் போச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்காங்க, நீங்கள் இப்போ கிரேஸை விட்டு வெளியே போகிறீங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் அப்படின்னு கத்தி ஒருத்தர் இளைப்பாறுதலை விட்டு வெளியே போகிறான்னா இது தேவனிடத்தில் வந்த போதகம் அல்ல. அதை புரிஞ்சுக்காங்க. என் கையில் ஒரு பாத்திரம் இருக்குது, தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் யார்? இந்த பாத்திரம். நான் யார்? இது இப்போ இந்த மண்ணில் நிற்கிறாள் யார்? கடவுள். இது நான், இது கடவுள். அவர் என்ன இப்படி வச்சிருக்கிறார். எனக்கு எப்போ இந்த பாத்திரம் தேவையோ அப்போ எடுக்கிறேன், திறக்கிறேன், தண்ணியை குடிக்கிறேன், வச்சிடுறேன். நான் வச்சுட்டு அமைதியாக இருக்கேன்னா என்ன அர்த்தம்னா இப்போ இது எனக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த பாத்திரம் வச்ச பிறகு எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். ஆனால் இந்த பாத்திரம் ஆண்டவரே என்ன பயன்படுத்தும், ஆண்டவரே ஆண்டவரே என்ன பயன்படுத்த மாட்டேன், ஆண்டவரே என்ன பயன் அப்படின்னா என்னடா எனக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நான் பயன்படுத்துவேன். ஆமென். ஜி மைனரா? ஜி மைனர் கூட. ஸோ தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடு. கையத்தட்டு. Praise God. Hallelujah. தேவை அறிந்து பயன்படுத்துவார் சார். உங்களை யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு இன்னும் டியூட்டி வரலன்னு அர்த்தம். ஆமாம், இராணுவ அதிகாரி இராணுவத்தில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. போர் வரும்போது தான் வேலை பார்க்கணும்.
திடீர்னு நாட்டுப்பற்று ஓவர் ஆயிடுச்சுன்ட்டு டக்குன்னு துப்பாக்கி எடுத்துட்டு நேராக போய் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள வந்து தர அடிச்சுட்டு இருந்தீங்க. தம்பி, எழுப்புதல் ஓவர் ஆயிடுச்சு. இல்லை என்ன சொல்ல வர நான் இவன் எல்லாம் சேர்ந்து ஏசுனாரே எழுப்புறாங்க. அவர் இப்ப தூங்கிட்டுலாம் இல்லை. அவர் சரீரத்தில் இருந்த நாட்கள்லே தூங்குறப்ப எழுப்புனா அவருக்கு பிடிக்காது. இப்பவும் அவரை போய் எழுப்புறாங்க. இல்லை என்ன சார் பண்றீங்க? திரும்ப திரும்ப அந்த ரிலீஜியஸ் பெயிண்டிங், ரிலீஜியஸ் கலரிங். ரியலா இருங்க. அவரை விட உங்களுக்கு பாரமா? சொல்லுங்க. சமீபத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது, நான் ஜெபம் எல்லாம் தவறு பண்றோம் இல்லைன்னு நான் சொல்லலை, கூடுமானம் மட்டும் மாற்றிக்கோன்றேன். ஆண்டவரே உம்முடைய தயவு கிருபை வெளிப்படுவதாக ஜெபம் கர்த்தர் சொன்னார். என் தயவு சிலுவையிலே வெளிப்பட்டுருச்சு, இனிமே வெளிப்படுவதற்கு வேறு தயவு இல்லை. ஒருவேளை நீ தவறாய் ஜெபித்தாலும் அதை நான் என்ன செய்கிறேன்? ஆமாம், இது ஆடியோ வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்க. அங்கே வச்சு கூட்டம் வரும், கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எனக்கு மாஸ்டர் வாலி மட்டும் கூட்டி. ஓகே. ஸோ என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அழகானது. பட் இட்ஸ் மேட் காம்ப்ளிகேட்டட் பை த ப்ரீச்சர்ஸ் ஒன்லி. உடனே அதை பார்த்தோன்னே அப்படியே அட்ராக்ட் ஆகிடாதீங்க. அப்படியே ரொம்ப பாரத்தோடு பேசுகிறாங்க, ரொம்ப இதோடு இருக்குது. ஞானமானது அதன் பிள்ளைகளால் என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். அதனால் ஒன்று செய்ய, கடவுள் யதார்த்தமானவர். ஆமென். வாக்கிங் வித் காட். ஆமென். இன்னைக்கு நடந்து வாங்க, காலார நடந்து பேசிட்டு வரோம்னா கையில் பேப்பரோடையா போறீங்க? என்ன பேசுவீங்க? என்ன தோணுதோ ஆமென் அதை பேசுவோம். ஊழியர்கள் அவ்விதமாக இருப்பார்கள் என்றால் தேவன் அவர்களை பயன்படுத்தி மிகவும் எளிதாக இருக்கும். ஆமென். ரிதம் இருக்கா தம்பி? பொன்னானே இயேசுவே காமி ரிதம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். ஸோ பி ரிலாக்ஸ்டு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமாம், பி ரிலாக்ஸ்டு. ஒரு தடவை சிவகாசியில் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதை நான் தான் ஸ்பீக்கரு. நான் போகும்போது என் நண்பன் ஒருத்தனை, வாப்பா கூட போயிட்டு வருவோம் அப்படின்னேன். 9 மணிக்கெலாம் நம்ம என்ன செஞ்சிடணும், 8:30 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சிருவோம். அப்போ தான் 9:30 போய் அங்கே 10 மணிக்கு 10:30 மெசேஜ் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ எங்கே வர, நேராக பழங்கானத்தம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடு அப்படின்ட்டேன். அப்போ பஸ்ஸெல்லாம் போகிறது. சரி, நான் வந்துட்டான். நான் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் என்ன ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு. அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், தம்பி எங்கே இருக்க அப்படின்னு. பஸ் ஸ்டாப். நீ எங்கே நிற்கணும்? பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும். நான் வந்தவுடனே 2 பேரும் சேர்ந்து போகிறோம். 8:30 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும், ஏறி போகணும். நான் ஸ்பீக்கரு, அவன் கூட வரான் ப்ரீச்சர். என்ன பண்ணிட்டான், 8:30 ஆன உடனே சிவாசி பஸ்ஸை பிடிச்சி போயிட்டான். நான் ஃபோன் பண்ணுறேன், எங்கேப்பா இருக்க? சிவாசி போயிட்டுருக்கேன். நீ போய் என்ன பண்ண போகிற? இல்லை 8:30 போகணும்ல. 8:30 போனாலும் என்னடா, 10:30 மணியே ஆனாலும் நான் வர வரைக்கும் நீ நிற்கணும். நீ போய் என்ன பண்ண போகிற? சிவாசி பஸ் ஸ்டாண்டில் நிற்க போகிற. இவர் செய்தது சரியா தவறா? அதுதான் நான் சொல்கிறேன். அவர் வந்து நம்மளை நடத்தாத வரைக்கும் நம்ம ஏன் வந்து குதிக்கணுன்றேன் நான். கிரேஸ்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவது தான் கிருபை. அந்த வசனத்தை மோசையே சொல்லியிருந்தாலும் அது கிருபையின் வசனம். அதை புரிஞ்சுக்கங்க. மோசையே சொல்லியிருந்தாலும் அந்த வசனம் உங்களை இளைப்பாறுதலுக்குள் நடத்தும்னா அது கிரேஸ் டீச்சிங். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே வைத்திருப்பதிலே நீங்கள் கவனமாய் இருங்கள். ஆமென். என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? இப்போ ரெஸ்ட்டில் இருக்கணும். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரெஸ்ட்டு அளவு உங்கள்கிட்ட கூடிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் ஞானியாகி கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஞானிகள் தான் எப்போவுமே ரெஸ்ட்டில் இருப்பாங்களாம். நம்மளாம் இப்போ ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்டில் வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரெஸ்ட்
அந்த ரெஸ்டிங் லைஃப் கூடுது. இப்போவும் சில பிரச்சனையை பார்த்தா கொஞ்சம் அப்படியே படபடன்றோம், ஆனால் ஆவியானவர் திருமணம் இது பண்ணிடுறோம். ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு விவேகத்தோடு நாம் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நான் தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை பற்றி பேசப் போகிறேன். ஐஸ்வர்யமும் இளைப்பாறுதலும். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி பேசுனதும் டைட்டிலோடு சம்மந்தப்பட்டது தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பணக்காரன் ஆன பிறகும் சந்தோஷமாக இருப்பீங்க, பணக்காரன் ஆகிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. ஐஸ்வர்யத்தை படித்த உடனே நம்ம ஐஸ்வர்யவான் ஆகும்போது தான் நமக்கு சந்தோஷம் வரும்லாம் கிடையாது. அதான் 1ஆம் தேதி நான் சொன்னேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கிறிஸ்தவனுக்கு துக்கம் என்பது கிடையாது. நான் சொல்கிறது மனது புதிதாக்கப்பட்டவனுக்கு. ஒரு புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு 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 ப்ரீச்சர் எந்த காங்கிரிகேஷனுக்கு ப்ரீச் பண்ணுறாரு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஐ எம் நாட் அ ப்ரீச்சர் ஃபார் ஜென்டைல்ஸ். ஒரு புறஜாதிக்கு பேசும்போது அந்த ஊழியக்கார அழலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்கே தான் 50 பேரும் பாஸ் பண்ணி உட்கார வச்சுருக்குறோம். உண்மையா இல்லையா சார்? நீங்கள் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு 1000 மடங்கு இப்போ நல்லா இருக்கீங்களா இல்லையாங்க? அப்புறம் உங்கள்கிட்ட தேம்பி அழுது ஒன்று பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இல்லை, நான் யாருக்கான பிரசங்கி? ரொம்ப கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஏற்கனவே பாஸ் ஆனவனை ஃபஸ்ட் மார்க் போக வைக்கிறதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ துக்கமே இல்லைன்ற ஒன்றை நீங்கள் துக்கம் இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்க முடியாது. வியாதியே இல்லை என்கிற ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம வியாதியை சுகமாக்குவார்ன்ற வார்த்தையை நான் ப்ரீச் பண்ண அங்கே அது உண்மை கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டேஜுக்கு தான் நான் போகணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? வியாதி வராத ஒரு வாழ்க்கை. அப்போ துக்கம் சந்தோஷமாய் மாறும் போது கர்த்தர் சொன்ன, நான் கேட்டேன், ஆண்டவரே, துக்கமே இல்லாத ஒரு இடத்துல தானே எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் இந்த துக்கத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தீங்க, எங்கள் வாழ்க்கையில் இப்போ அது குறைச்சிட்டீங்க. உண்மையா இல்லையாங்க? ஆமேன், ஆமேன். அப்போ தான் சொன்னார், எங்கெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்குதோ அதெல்லாம் துக்கம்தான் உங்கள் கணக்குக்கு. எங்கெல்லாம் சந்தோஷம் ரீச் பண்ணாத இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒன்று சந்தோஷத்தை படுத்துகிற மாதிரி வேலைகளை நான் செய்வேன். இன்றைக்கும் கூட ஐஸ்வர்யத்தை பற்றி தொடர்ந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பொதுவாக ஐஸ்வர்யத்தை பற்றி நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது, அவர் மரித்த போது, அவருக்கு இருந்த பல திட்டங்களிலே ஒன்று மனிதனுடைய தரித்திரத்தை அழிக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் தரித்திரம் கொடுமையானது. சமீபத்தில் ஒரு நண்பர் தம்பி என்று சொன்னார், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவர், என்ன காசு இல்லைன்றதுக்காக ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டிட்டு சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சும் சொந்த தாயே சொந்த பிள்ளையே, காசு இல்லை அவனுக்கு, வீட்டுக்கு போனால் செத்துருவாயின்னு தெரியும், ஆனால் காசு இல்லை. 10,000 ரூபா 10,000 இல்லைன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறவங்கள பார்க்குறேன். அடுத்த 2 நாள் கழிச்சு அவங்க செத்துட்டாங்கன்னு வருது. ஜஸ்ட் 10,000 rupees. இந்த வறுமையெல்லாம் ஆசீர்வாதம்னு பேசுகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் வரிசையை நிப்பாட்டி வச்சு சுற்றணும். இல்லை மனுஷனா அரக்கனாயா? ஏன் வறுமை எந்த விதத்தில் ஆசீர்வாதம்? 10,000 ரூபா இல்லாதனால செத்து போகிறாயடா. நீ என்னடா மைக்க போட்டுட்டு தேவன் வறுமையை தர்றாரு, தரித்திரத்தை தர்றாருன்றீங்க. என் அன்புக்குரியவர்களே, தரித்திரம் என்பது தேவன் தருவது அல்ல, ஐஸ்வர்யமே தேவன் தருவது. அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர், நம்முடைய இருதயத்தை திறப்பாராக. நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டம். எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கறது தேவனுடைய திட்டம். ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு கூட கொடுப்பது தேவனுடைய திட்டம். ஆமாம், 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 ஆமாம். விசுவாசிக்கிறவனுக்கு கூட, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். ஆமாம், கூடும்க்கு நீங்கள் எப்படி வேணாலும் மீனிங் எடுத்துக்கலாம். பாசிபிள், இன்க்ரீஸ், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸோ என் அன்புக்குரியவர்களே, பேசிக் நீட்ஸை பற்றி நான் பேசலை. பட் எக்ஸ்ட்ராடினரியாக தேவன் சிலரை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருப்பார் என்றால் அவர்களுக்கு அந்த வார்த்தையை பேசுகிறார். பொருளாதாரத்தில் எந்த அளவு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீங்கள் பயப்படுகிற அளவிற்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 படகு நிறையா மீனை கொடுத்தோன்னே அவன் பயந்துட்டான்.
கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதப்பா, எல்லாம் நம்மள்ட்ட இருந்து தான் வருது. பொதுவாக அதிகமான பணம் வரும்போது அது பிசாசின் மக்கள் தான் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. இது ஃபினான்சியல் ஃபியர். அது நீங்கள் அப்பெல்லாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் சொன்னார், பயப்படாதே அப்படின்னாரு. பைபிளில் நிறையா பயப்படாதே வருது, அதில் இது ஒரு பயப்படாதே. என்ன பயப்படாதே? நிறையா பணம் வந்துருச்சுன்னு பயப்படாத. கையை தட்டுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. ஆமாம், நிறையா பணம் வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க. ரொம்ப பயமாக இருந்தால் இவர்கிட்ட கொடுத்துருங்க. முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார், பாதுகாப்பாக வச்சுக்குவார். ஸோ நம்ம சந்தோஷம் எப்போ ஆரம்பிக்குது? அதான் கேள்வி. ஐஸ்வர்யம் வந்த பிறகு அல்ல. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, அதனால தான் ஐஸ்வர்யத்தின் வெறுக்கிற. எங்களுடைய சந்தோஷம் ஐஸ்வர்யம் வந்ததுக்கு அப்புறம் இல்லைப்பா. ஐஸ்வர்யம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். எங்களுடைய திருப்தி ஐஸ்வர்யத்தில் அல்ல, ஆவியானவரோடு இருக்கிறது. ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்பெல்லாம் ஆவியில் நீங்கள் நிறைஞ்சிருக்கிறீங்களோ, ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கீங்களோ. நேற்று தான் லைட்டாக எடுத்தேன், ஒய்ஃபு அண்ட் ஹோலி ஸ்பிரிட் கம்பேரிசன், த சிம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நான் அடுத்த அனாயிட்டிங் செஷனில் அனாயிட்டிங்கான கிளாஸில் எடுக்கலான்னு இருக்கிறேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆவியானவர் உங்கள் மனைவியோடு கனெக்ட் பண்ணப்படுகிறார். ஏன்னா ஒரே வார்த்தை தான் ரெண்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. என்னென்னா, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அந்த துணைன்ற இடத்துல வர்ற வார்த்தை தான் உங்களுக்கு நல்ல ஒரு துணையாளரை அனுப்புவேன். அதே வார்த்தை தான் அங்கே வருது. ரெண்டாவது, ஒரு ஒய்ஃப்கிட்ட என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்குமோ அது எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும். நீ நல்லா பார்த்தீங்கன்னா, இஸ் அ சூட்டபிள் ஹெல்ப்பர். அவரை நீங்கள் அடக்க முடியும், அவரை நீங்கள் அவிக்க முடியும், அவரை நீங்கள் துக்கப்படுத்த முடியும், அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். தீர்க்கதரிசி நாவி தீர்க்கதரிசி அவரை விட்டால் அவர் இடத்தையே தலையிலாக்கிடுவார். ஆனால் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் அவர் ஒன்றும் செய்ய. கையை தட்டுங்க. ஆமாம். ஸோ நீ காலையில் உட்காந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிருந்தேன். வாவ், such a wonderful experience, such a gentleman. உங்களுக்கு தேவையானது எல்லாம் இப்போ இங்கே இருக்காருல்ல, இங்கே இருக்காரு. இப்போ இவர் என்னை கொஞ்சம் வெளியே இந்த சப்ஜெக்டை பேசுன்னு சொல்லும்போது நான் அவர் சொன்னதை கேட்டு செஞ்சேன்னா பயங்கர சக்ஸஸ் ஆகும். அதெல்லாம் கிடையாது, நான் எடுத்து வச்ச சப்ஜெக்டை தான் பேசுவேன் அப்படின்னா அவர் அமைதியாகிக்குவார். நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃபை அடக்குறீங்க, அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம். நான் ரிவர்ஸில் வரேன். ஹோலி ஸ்பிரிட்டு அப்படின்றனால ஒய்ஃபை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தான் நேற்று எடுத்தது. ஃபுல்லாக எடுக்கல, கொஞ்சம் எடுத்தோம். இப்போ என்ன சொல்ல வரேன், ஆவியானவரோட இணைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் அட்மாஸ்பியரில் இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ் இது எதுவுமே உங்கள் கண்ணில் படவே படாது. அந்த இடத்துல ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது சுதியே இல்லாமல் பாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கார், பெரிய பிளேடை போட்டுக்கிட்டு இருக்கார். ஆனால் நீங்கள் ஆவியானவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் வைப்ரேஷனில் இருக்கும்போது எல்லாமே சூப்பராகவே தெரியும். அதை நான் பார்த்தேன். க்ளோரிக்குள்ளே வந்துட்டா அவர்கள் நிர்வாணமாக இருந்ததே அவங்களுக்கு தெரியல. நான் தான் ஜெபிச்சுக்கிட்டு, ஆண்டவரே ஆவியில் நிறைய இது குறைவாக இருக்குது, அது குறைவாக இருக்குது. அந்த டிஸ்டர்ப் ஆகிறோம் பார்த்தீங்களா, அது ஆகவே மாட்டோம். போக 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 அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஆமாம், ஃபேன் ஆஃப் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியாது. ஆமாம், படத்தில் கிளைமேக்ஸ் இருந்தோன்னா தேட்டரில் எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. தேட்டருக்கு போகிறவங்களுக்குலாம் தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஃபேனை ஆஃப் பண்ணிடுவாங்க. நானும் எல்லா தேட்டர்லையும் பார்த்துட்டேன். ஏன்னா மக்கள் ஃபுல்லாக உணர்ச்சி வசப்பட்டுருக்குறாங்க. இப்போ தான் கரண்ட்டை மிச்சம் பண்ணால், அப்போ மனிதன் வேறு ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆன பிறகு சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவனுக்கு அது தெரிய இல்லை. ஏன்னா அப்போ வேற ஒரு ஆளோடு அவன் கனெக்ட் ஆகிருக்கிறான். இப்படித்தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரோடு இணைந்திருந்தால் உங்கள் குறைவுகள் எதுவும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ப்ராஸ்பரிட்டி நாங்கள் தலைக்கு மேலெலாம் வைக்கல. ப்ராஸ்பரிட்டிக்கு நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். ப்ராஸ்பரிட்டி விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் விட்டு கொடுக்க போவதில்லை. ஆனால் எங்கள் சந்தோஷம் அதில் அல்ல, அதிலும் மேலான ஒருவரோடு எங்கள் சந்தோஷம் இருக்கு. உச்சி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அங்கனக்குள்ளே நின்று ஒரு பொண்ணை ஒருத்தன் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் எங்கேயோ காலேஜ் பக்கம் நின்றுட்டு வேர்க்க விறுவிறுக்கு, அவனுக்கு வெயில் அடிக்கிறதே தெரியல, வேர்க்கிறது தெரியல. ஏன்னா அவன் வேற உலகத்தோட கனெக்ட் ஆகிட்டான்.
கூட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரே கசகசன்னு இருக்கும். சரி காற்று வாங்க வெளியே போகலான்னு போனால் அந்த ஒரு குரூப் மட்டும் கூட்டத்துக்குள்ளே தான் இருப்பேன். என்னென்ன வேர்த்தாலும் விறுவிறுத்தாலும் இப்போ அவன் வேறு ஒரு வேர்ல்டோட கனெக்ட் ஆகிருக்கனால ஃபேன் ஆஃப் பண்ணாலும் அவனுக்கு தெரியாது, வந்து இன்னொன்று யார் நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரியாது, வேர்க்குது தெரியாது, கசகசன்றது தெரியாது. ஏன் நான் வேறு வேர்ல்டோட கனெக்ட் ஆகிருக்கான். ஆமாம், ஞானம் வீதியிலிருந்து சத்தம் விடுகிறது. தேவனோடு நீங்கள் இணைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் பெருசாக தெரியாது சார். நீங்கள் கஞ்சியும் துவையலும் சாப்பிட்டா கூட அதே அனாயிண்டிங்லாம் இருப்பீங்க. ஆமாம், 20 வகை உணவோடு சாப்பிட்டாலும் அதே அனாயிண்டிங், அதே சந்தோஷம். இப்போ ப்ராஸ்பரிட்டியை வந்து அதுதான் மேஜர் சந்தோஷம் நான் சொல்ல வரல. ப்ராஸ்பரிட்டி பல வகையில் மற்றவங்களுக்கு பயன்படுது, அதில் எந்த மாற்றமே கிடையாது. அது 1000 ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் என் சந்தோஷம் அதிலே அல்ல. என் சந்தோஷம் ஆவியானவரோடு கூட இருக்கிற தொடர்பிலே இருக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, தேவன் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, எல்லார்ட்டையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. வி ஹேவ் அ ஹியூஜ் லெவல் ரெவலேஷன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ரெவலேஷன்ஸ். இதெல்லாம் கடவுள் உங்கள்கிட்ட பேசியிருப்பார். இன்றைக்கு அது இல்லை என்பதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொன்னதை சொல்கிற நேரத்தில் சரியாக அவர் செஞ்சுருவார். அதனால் நீங்கள் இப்போவே சந்தோஷமாக இருக்கலாம். இன்னைக்கு நைட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கைத்தட்டுங்க. ஆமாம், இன்னைக்கு நைட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். தேவனிடத்தில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஆசீர்வாதத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அதை சரியான நேரத்தில் கொடுக்கறது தான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி அதான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஐஸ்வர்யம் காலங்களும். அவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார்னா, சரியான டைமில் ஒவ்வொன்றையும் தருவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஜெப குறைவுனாலும் நீங்கள் இன்றைக்கி பணம் இல்லாமல் இல்லை, ஏதோ டிலே ஆகிட்டுலாம் கிடையாது. எல்லாம் சரியான டைமில் தான் வருது. இன்றைக்கி நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் இன்றைக்கி பண்ணு, அவ்வளோதான். நாளைக்கு டேட்டை பற்றி நீ கவலை. ஏன்னா தேவன் ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து இன்னொன்று இணைக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி காலங்களை பற்றி பேச போகிறேன், காலத்தை பற்றி. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கலாம், மனரம்யமாக இருக்கலாம். ஆமென். இன்னொரு வீட்டுக்கு போன உடனே, இல்லை இன்னொரு ஊழியத்துக்கு போன உடனே, இல்லை இன்னொரு இதை பார்த்த உடனே அதோடு உங்களை நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் நீங்கள் எப்போவுமே திருப்தியாக இருப்பீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். வாசிப்போம் லேவியராகமம் 26:4. லேவியராகமம் 26:4. ஆமென். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், மழையை பெய்ய பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மழை என்பது பொதுவாக ஆசீர்வாதத்தோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை. பைபிளில் மழை வந்து ஆசீர்வாதத்துக்கு தான் சிம்பல். ஸோ இந்த இடத்துல மழைன்றதை நீங்கள் எடுத்துகிட்டு ஆசீர்வாதம் போட்டுக்கலாம், ஐஸ்வர்யன் போட்டுக்கலாம். அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் தருவாராம். எப்போ தர்றாராம்? வாசிங்க, வாசிமா. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். கை தட்டுங்களேன். எங்கள் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் மாத்திரம் அல்ல, அதை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுகிற தேவன். கைத்தட்டுங்க அவருக்கு. தேவன் ஆசீர்வதிப்பது எவ்வளவு சிறந்ததோ அதைவிட சிறந்தது அதை சரியான நேரத்தில் செய்வது. தேவன் ஆசீர்வதிப்பது எவ்வளவு சிறந்ததோ அதைவிட சிறந்தது அதை சரியான நேரத்தில் செய்வது. ஆமென் சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் கொடுக்கப்படாத ஆசீர்வாதங்கள் சாபங்களே. சொல்லுங்க. கொடுக்கப்படாத ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்களே அல்ல. ஆமென்.